ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா ரம்ஜான் ஸ்பெஷல் ப்ரிப்ரேஷன்ஸ் தான். வாங்க என்னென்ன செஞ்சுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோகோனட் டெண்டர் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 2 கப் பால் சேர்த்து அதை நல்லா காய்ச்சி ஆற வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 இளநீ எடுத்திருக்கேன் நான். அதில் உள்ள தண்ணி எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க, அது தேவைப்படும். இப்போ அதில் உள்ள தேங்காவை மட்டும் நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாம், குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்கும்போது அது குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இளநீ தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம வந்து ஜெல்லி செய்ய போகிறோம். இப்போ அந்த இளநீ தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும். அது ஹீட் ஆன பிறகு நான் அதில் 2 ஸ்பூன் வந்துட்டு அகரகர் சேர்த்துக்கிறேன். அதோட 2 ஸ்பூன் வந்துட்டு சுகர் சேர்த்துக்கிறேன். அது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்துட்டு கடல் பாசி இல்லை, அதனால நான் அகரகர் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட கடல் பாசி இருந்தால் கடல் பாசி கூட சேர்த்து பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆன பிறகு அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டிங்கன்னா அது கூல்டவுன் ஆகிடும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தோடனே அதை ஒரு பவுலில் வந்துட்டு மாற்றிட்டு, நம்ம ஆல்ரெடி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காவும் அது மேலே போட்டு இப்போ நம்ம அதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அது ஒரு 10 to 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஷேப்க்கு மாறிடும். அது நல்லா ஜெல்லியாக செட் ஆகி வந்துடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம காய்ச்சி ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாலை வந்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அதோட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காவையும் அதோடு சேர்த்துட்டு, நான் ஸ்வீட்னஸ்க்கு வந்துட்டு மில்க் மேட் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மேடே ஆனால் நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும். அது ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இப்போ ஜெல்லி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு ஒரு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இப்போ இதையுமே அந்த மில்கில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா கோகோனட் டெண்டர் ரெடி. இது குடிக்கும்போது நல்லா சில்லாக நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரேபியன் பிரெட் புட்டிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு 1 கப் பால் எடுத்துக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடரும், கொஞ்சமாக சாஃப்ரான் சேர்த்துக்கோங்க. சாஃப்ரான் சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிடும்போது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்த பிறகு அதை எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 கப் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஸ்வீட்னஸ்க்காக வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா மில்க் மேட் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையுமே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இல்லாட்டி ஒரு விஸ்க்கு கூட வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதை நம்ம ஓரமாக வச்சுட்டு இப்போ கொஞ்சமாக வந்துட்டு பாதாமும் பிஸ்தாவும் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நம்ம அந்த பிரெட் புட்டிங்க்கு மேலே வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடும்போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நட்ஸு தான் வந்து நம்ம நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ அதோட கார்னர்ஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த இப்போ பிரெட் கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அந்த பிரெட்டில் வந்துட்டு இந்த க்ரீமு, இந்த மில்க் எல்லாமே ஊறி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சாஃப்ரான் மில்க் ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு லேயர் வந்து பிரெட் வச்சுட்டு, அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரெஷ் க்ரீமு, அதை வந்துட்டு ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாதாமும் பிஸ்தாவும், அதையும் வந்துட்டு நல்லா மேலே ஃப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரெட் ஒரு லேயரு, அப்புறம் க்ரீமு, அப்புறம் வந்துட்டு மில்க்கு, அதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸு. இப்போ இதே மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு 2 லேயர் ஃபார்ம் பண்ணிவிட்டு இதை நல்லா செட் ஆக விட்டுருங்க. நல்லா செட் ஆகி இது இந்த பிரெட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மில்க்கு, இந்த நட்ஸு இது எல்லாமே நல்லா ஊறிட்டு இது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா சில்லாக நல்லா சாப்பிடவே சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இது வந்துட்டு சேம் வந்துட்டு நம்ம அந்த ரசமலாய் இது மாதிரிலாம் சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அதே மாதிரி ஃபீலில் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம பாதாம் பிஸ்தா நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தோம்னா நம்ம அரேபியன் பிரெட் புட்டிங் ரெடி. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வாட்டர்மெலன் ஜூஸ் தான் போட போகிறேன். வாட்டர்மெலன் ஜூஸ் வந்துட்டு நிறைய எடுத்துக்கோங்க நோன்பு வச்சுருக்கும்போது. ஏன்னா வந்துட்டு நான் வாட்டர்மெலன் ஜூஸாக எடுக்கலனாலும் பரவாயில்ல, ஃப்ரூட்ஸாக கூட எடுத்துக்கலாம். அதில் வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால வந்துட்டு ரொம்ப நல்லது. நம்ம நோன்பு இருக்கும்போது வந்துட்டு நோன்பு இருக்கும்போதுன்னு இல்லை, நம்ம நார்மல் டைம்லேயே வந்துட்டு வாட்டர்மெலன் ஜூஸ் வந்துட்டு நிறைய ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். அது குடிக்கும்போது நான் மிக்ஸி ஜாரில் போட்டு சுகர் சேர்க்காம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் பிரெட் புட்டிங் தான் பண்ண போகிறேன்.
இப்போ பிரெட் புட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 6 பீஸ் பிரெட் எடுத்திருக்கேன். அதில 2 முட்டை உடைச்சு ஊத்திட்டு, 2 ஸ்பூன் வந்துட்டு சுகர் சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு, அத நல்லா மிக்ஸியில கிரைண்ட் பண்ணி ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சுகர் சிரப் தான் ரெடி பண்ண போறோம். அத வந்து நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுட்டு, அதில 2 ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. அந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சு ப்ரௌனிஷா வந்த பிறகு, அத எடுத்து ஒரு பேனுக்கு மாத்திடுங்க. மாத்தி அது வந்து செட் ஆன பிறகு, ஆல்ரெடி நம்ம மிக்ஸியில அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அதையுமே இதோட மிக்ஸ் பண்ணி ஓரமா எடுத்து வச்சுருங்க. ஏன்னா, நம்ம இத ஸ்டீம் பண்ணி எடுக்க போறோம். அப்பதான் வந்துட்டு இது நல்லா சாஃப்ட்டா வரும். சாப்பிடுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இப்போ நம்ம வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி அத ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம். இப்ப பாருங்க, அத நான் வந்துட்டு வேற பிளேட்டுக்கு மாத்தி காட்டுறேன். அது எவ்ளோ சாஃப்ட்டா எப்படி இருக்கும் பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியாது எவ்ளோ சாஃப்ட்டா எப்படி இருக்குன்னு. வாயில வச்சோனயுமே கரைஞ்சு போயிடும். அவ்ளோ சாஃப்ட்டா இருக்கும். நீங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சமா ஃப்ரூட் சாலட்டும் பண்ணியிருந்தேன். அது வந்து வீடியோல காட்ட முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இஃப்தார்ல பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தான் இருந்துச்சு. உங்களுக்கு இதில எதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.